Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல 12th chapter discrete mathematics example 12.15, 12.16, 12.17, 12.18, 12.19 பார்க்க போறோம். 12.15 write down conditional statement and converse, inverse, contrapositive statement இங்க குத்துருக்கிறதுக்கு எழுதணும். P வந்து the number of prime is infinite, Q வந்து ஊட்டி is in Kerala. இப்போ வந்து நம்ம 4 எழுத போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அப்ப if then போட்டு எழுதணும். ஓகேவா? அப்ப if the number of primes is infinite then ஊட்டி is in Kerala போடணும். நெக்ஸ்ட் கான்வர்ஸ் அப்படின்னா இதை அப்படியே மாத்தி போடணும். Q கண்டிஷனல், அதாவது if then வந்து Pன்னு. அப்ப if ஊட்டி is in Kerala then the number of primes is infinite. நெக்ஸ்ட் மூணாவது என்ன, இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இன்வர்ஸ்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா எடுக்கணும். நெகேஷன் P if then நெகேஷன் Qன்னு போட்டுக்கணும். அப்ப if the numbers is not infinite then ஊட்டி is not in Kerala போடணும். நெக்ஸ்ட் கான்ட்ரா பாசிட்டிவ்னா அதை அப்படியே உல்டாவா போடணும். அப்ப நெகேஷன் Q if then நெகேஷன் P. அப்ப if ஊட்டி is not in Kerala then the number of primes is not infinite. இப்போ நம்ம மீதி எக்ஸாம்பிள் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஜிக் டேபிளோட ஃபார்முலாஸ் தான் நான் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளுக்கு பேரு நெகேஷன். அப்படின்னா ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸ்னு போடணும், ஃபால்ஸ்னு இருந்தா ட்ரூன்னு போடணும். இப்போ அடுத்தது இது அண்டு. ஓகேவா? அண்டுனா நமக்கு ரெண்டுமே டீயா இருந்தா மட்டும்தான் டீன்னு போடுவோம், மீதி எல்லாத்துக்கும் எஃப் தான் போடுவோம். நெக்ஸ்ட் ஆர்னா ஒரு டீ இருந்தாலே டீன்னு போட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷனல்னா P if then Q. அப்ப நம்ம கம்பேர் பண்ற ரெண்டு ஆல்பபெட்டுமே டீன்னு இருந்தா, ரெண்டுமே சேம் ஆல்பபெட்டா இருந்தாதான் டீன்னு போடுவோம். ஆல்பபெட் மாறி மாறி இருந்தா இங்க ஆரோ மார்க் பக்கத்துல Q இருக்கா, அப்ப Qல உள்ள ஆன்சரை போடுவோம். ரெண்டுமே சேம் ஆல்பபெட்டா இருந்தா டீன்னு போடுவோம். நெக்ஸ்ட் பை கண்டிஷனல் அப்படின்னா ரெண்டு சைடு ஆரோ மார்க் இருந்தா சேம் ஆல்பபெட்டா இருந்தா டீன்னு போடுவோம். ஆல்பபெட் மாறி மாறி இருந்தா எஃப் தான் போடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னா ஆருக்கு ஆப்போசிட். இப்ப நம்ம ஆர் என்னன்னு படிச்சோம், ஒரு டீ இருந்தாலே டீன்னு போட்டுருவோம் இல்லையா? பட் இந்த இடத்துல எப்படி போடுவோம்னா ரெண்டு டீ வர இடத்துலயும் நம்ம இங்க டீ போடுறோம். இங்க அப்படி கிடையாது, ஒரு டீ இருந்தா மட்டும்தான் டீன்னு போடணும். ரெண்டு டீ ரெண்டு எஃப் எல்லாம் வந்தா எஃப் தான் போடுவோம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் காலம் ஃபுல்லா டீன்னு வந்தா அதுக்கு நேம் டவுட்டாலஜி, ஃபுல்லா எஃப்னு வந்தா கான்ட்ரடிக்ஷன், இல்ல டீயும் எஃப் மாறி மாறி வந்தா அதுக்கு நேம் கண்டின்ஜென்சி. இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். 12.16 ட்ரூத் டேபிள் போடுங்கன்னு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆர்னு செகண்ட் பிராக்கெட் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஈஸியா இருக்கும், பட் அப்படிதான் போடணும்னு கண்டிஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன இருக்கு, PQ இருக்கு. அப்ப PQ எப்போதுமே P வந்து ரெண்டு டி ரெண்டு எஃப்னு, Qவை TF TFன்னு இதை மாத்தி கூட நம்ம எடுத்துக்கலாம். டசன்ட் ப்ராப்ளம். நம்ம ஒரே கான்ஸ்டன்டா வச்சிருந்தா சம்ஸ் போடுறப்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை போடுங்க. அப்ப P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் Q. எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு நம்ம இங்க என்ன கண்டிஷன் படிச்சோம், ஒரே ஒரு டீ இருந்தா மட்டும்தான் டீன்னு போடணும், மீதி எல்லாத்துக்கும் எஃப்னு போடுவோம். அப்ப நான் கம்பேர் பண்ண போறேன். இப்ப இது போட்டுதான் இதை போடணும்ன்றது கிடையாது, டைரக்டாவே இதை போடலாம். இங்க வந்து ரெண்டு டீ இருக்கு, அப்ப எஃப். இங்க ஒரு டீ இங்க ஒரு டீ, அப்ப டி போடுவேன், இங்க எஃப். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நெகேஷன் Q இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நெகேஷன் Q கண்டுபிடிச்சிட்டு P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நெகேஷன் Qன்னு போடணும். ஓகேவா? அப்ப நெகேஷன் Qனா அப்படியே இதுக்கு ஆப்போசிட், TF TFனா அங்க FTன்னு வரும். நெக்ஸ்ட் P அண்ட் தென் இந்த நெகேஷன் Qவையும் கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப TF ஒரு டீ தான் இருக்கு, அதுக்கத்த TT ரெண்டு டீ வருது, எஃப் போடுவோம். இங்க ஒரு டீ தான் வருது. ஓகேவா? இங்க ரெண்டுமே எஃப் வருது. அப்புறமா இங்க வந்து ஒரு டீ தான் வருது. நெக்ஸ்ட் இதுக்கும் இங்க என்ன அண்டு இருக்கு. அண்டுனா என்ன, ரெண்டுமே டீயா இருந்தாதான் டீ. இங்க ஒரு டீ தான் இருக்கு, இங்க ஒரு டீ. ஸோ எஃப். இப்போ இது கொஸ்டின் வெறும் ட்ரூத் டேபிள். ஒருவேளை இது டவுட்டாலஜியா கான்ட்ரடிக்ஷனான்னு கேட்டா இங்க லாஸ்ட் காலம் ஃபுல்லா எஃப்னு வரனால இட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தா ஈக்குவலன்ஸ் தான் அர்த்தம். அப்ப இதுக்கு தனியா கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியா கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கணும். நம்ம இங்க ஒரே டேபிளா போட்டிருக்கோம். உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னா இதுக்கு தனி டேபிளோ இதை கீழே மறுபடியும் போட்டுக்கலாம். P என்ன, ரெண்டு டி ரெண்டு எஃப், Q TF TF. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு,
P if then Q. அப்ப P if then Qனா என்ன போடுவோம்? ரெண்டுமே சேம் ஆல்பபெட்டா இருந்தா T, மாறி மாறி இருந்தா இந்த ஆரோ மார்க் Qல இருக்கனால Qல உள்ள ஆன்சர் போட்டிருக்கேன். இது மூணும் ஃபர்ஸ்ட் டேபிள். ரெண்டாவது டேபிள்ல PQ, நெகேஷன் P, நெகேஷன் P ஆர் Qன்னு போடணும். ஸோ அது ரெண்டுமே சேமா வருது. ஸோ தே ஆர் ஐடென்டிக்கல். அதுக்கு அடுத்தது P பை கண்டிஷனல். அப்ப வந்து PQ, P பை கண்டிஷனல் Q. இது ஒரு டேப்லர் காலமா போடணும். நெக்ஸ்ட் EP if then Q and Q if then P. அப்ப ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டா அது கண்டு போட்டா இந்த ஆன்சர் சேமா இருக்கு. ஸோ தே ஆர் ஈக்குவலன்ட். இதுவும் ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு புக்கில் உள்ள எக்ஸாம்பிளில் வந்து இதை வேற ஒரு மெத்தடில் வித்தவுட் ட்ரூத் டேபிளும் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நமக்கு நல்லா தெரியும். எக்ஸாம்பிள் 2.15ல நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ எக்ஸாம்பிள் 12.15 P பை கண்டிஷனல் Qன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெகேஷன் P ஆர் Q, நெகேஷன் Q ஆர் P. இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் 12.15ல பார்த்தோம். ஸோ பை கண்டிஷனல்ன்றப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா எல்லாமே ஆப்போசிட்டாக வந்திருந்தது இல்லையா? ஸோ அதுபடி நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஸோ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இதை நெகேஷன்னு வச்சுக்கிட்டு RQ போடுவோம். அதுக்கப்புறம் இதை நெகேஷன்னு வச்சுக்கிட்டு RPன்னு போடுவோம். ஓகேவா? ரெண்டுத்துக்கு நல்லா அன்சிம்பிள் இருக்குது. இப்போ கம்யூட்டேட்டிவ் படி இதையும் மாற்றி, இப்போ இங்கே PQ ஆர்டராக இருக்குது, ஆனால் இங்கே QPன்னு இருக்குது. இதை மாற்றி போட்டுக்கிட்டா அதான் கம்யூட்டேட்டிவ்லாம். இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இப்போ இங்கே என்ன இருக்குது? நெகேஷன் Pயை இது கூட பண்ண போகிறோம். அப்போ நெகேஷன் P அண்டு இந்த பிராக்கெட், அதுக்கப்புறம் இங்கே ஆர் சிம்பிள் இருக்கு, Q அண்டு இந்த பிராக்கெட் போடுறோம். நெக்ஸ்ட் இதை மறுபடியும் உள்ள பண்ண போகிறோம். அப்போ நெகேஷன் P அண்டு P ஆர் நெகேஷன் P அண்டு நெகேஷன் Q. அதே போல் இங்கே வந்து Q அண்டு P ஆர் Q அண்ட் நெகேஷன் Q. ஒரு டேர்மும் அதோட நெகேஷனுக்கும் பக்கத்தில் இருக்குன்னா இங்கே அண்டு சிம்பிள் இருந்தால் F ஆன்சர், ஆர் சிம்பிள் இருந்தால் T. இங்கே அண்டு சிம்பிள் இருக்கனால F. இங்கேயும் சேம் ஆல்ஃபபெட், ஆனால் ஒன்று நார்மல் ஒன்று நெகேஷன். இங்கே அண்டு இருக்கு, அதனால F. அப்போ ஃபால்ஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? இதை மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து நெகேஷன் P, நெகேஷன் Q, இங்கே QPன்னு இருக்கு. அப்போ இதை வந்து ஐடென்டிட்டி காம்ப்ளிமெண்ட் லா படி இதை இங்கே போட்டுக்கலாம், இதை இங்கே போட்டுக்கலாம். அப்போ இதை வந்து PQன்னு மாற்றிப்போம். இதை வந்து நெகேஷன் P, நெகேஷன் Qன்னு வந்துடும். இந்த ஆன்சர் வந்துச்சு. ஸோ இது வந்து வித்தவுட் ட்ரூத் டேபிள் ப்ரூஃப் பண்ணுறது. வித் ட்ரூத் டேபிள்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி போட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 12.15லேருந்து 12.19 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.